ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கெட்சப்பில் ஈஸி எப்படி ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒர்க் பண்ணியிருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனோட பில்டிங் தான் வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி இதில் பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெட்சப்பில் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஒரு எலிவேஷன் டிசைன் தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்கமிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ இது 3 BHK ஹவுஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எப்பயுமே நீங்கள் ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணும்போது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் பண்ணி கொண்டு வராங்களோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் டோர் விண்டோஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி பில்டிங்கில் நீங்கள் அதை வச்சுக்கணும். ஓகேவா? வச்சுட்டு எப்போயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எலிவேஷனை குரூப் ஆக்கிடணும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் அடுத்து மல்டிப்புளாக ஒரு எலிவேஷன் க்ரியேட் பண்ணும்போது ப்ரீவியஸாக உள்ளது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ எப்போயுமே அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பில்டிங்கை மட்டும் அப்படியே வச்சுட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் குரூப் ஆகிடும். குரூப் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எலிவேஷன் வெளியில் உள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் இந்த பில்டிங்கில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் ஒரு போர்ஷன் வெளில எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருப்பேன். எல்லாமே வந்து 2 டூல் தான். ஒன்று வந்து ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து புஷ் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த வெளில வெர்டிகலாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன். தென் ஹரிசாண்டல். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறப்போ நான் இதோட லெஃப்ட் சைடில் போயிடுறேன். இந்த பில்டிங்கோட லெஃப்ட் சைடில் போயிட்டு இந்த இடத்துல அந்த ஃப்ரேம் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதில் ரெக்டாங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா ஆர் கமாண்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட சேம் ஆட்டோகேட் மாதிரி தான். ஸோ மவுஸில் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிடுறேன். தென் அதுக்கப்புறம் ரைட் கிளிக். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இது நான் எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெக்டாங்கிள் நான் போட்டுட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் புஷ் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இல்லைனா இங்கே டிஸ்பிளேல இருக்கும். இல்லாட்டி பி கமாண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 feet 6 inches வெளில ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் எப்பயுமே இதெல்லாம் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக தான் போய் ஆகணும். 1 feet 6 inches. ஓகேவா? ஸோ நான் ஒரு வெர்டிகலாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடணும்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மேக் குரூப் கொடுத்துருங்க. ஓகேவா? மேக் குரூப் கொடுத்துட்டு ஏன்னா சப்போஸ் இப்போ எனக்கு இந்த எலிவேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் அடுத்து இதில் ஹரிசாண்டலாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். இந்த க்ரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதே தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரூஃபோட அந்த ரூஃப்லேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அந்த ரூஃப்லேருந்து நான் எப்படி இதை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் டேப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைனா டி கமாண்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். மவுஸில் லெஃப்ட் கிளிக்கு. தென் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 10 feet ஹைட் நான் ரைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் தான் என்னோடய ரூஃப் லெவல் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 inches கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த வெர்டிகலை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஹரிசாண்டலை ட்ராப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹரிசாண்டலாக இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு புஷ் ஆப்ஷனை ரெக்டாங்கிள் எடுத்து க்ரியேட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்போஸ்டு பிரிக் ஒன்று வச்சு ஒட்டியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு அதாவது இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா செங்கல்ல ஃபஸ்ட்டு இதில் ஒட்டிட்டு தென் அதுக்கப்புறம் அது மேலே பிளாஸ்டர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 3 inches கொண்டு வருவாங்க. 2 or 3 inches கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இங்கே என்ன பண்ணி ஆகணும்னா இங்கே க்ரியேட் பண்ணி ஆகணும். அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இந்த விண்டோவோட எட்ஜஸ் வரையும் தான் அதை கொண்டு வந்திருப்பேன். இங்கேருந்து வேணால் ஒரு டேப் ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இதுலேருந்து நான் ஒரு 3 inches எடுக்கிறேன். ஓகேவா? வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப் கொடுத்துருங்க. தென் அதே மாதிரி டாப்லேயும் அதே மாதிரி. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பில்ட் பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி புஷ் ஆப்ஷன் எடுத்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட்டு புஷ் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் வெளில ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி க்ரியேட் ஆகிட்டா தென் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் இந்த ஆப்ஷன் போயிருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி எப்படி பண்ணோம் அப்படின்னா இது பேர் க்ரூ கார்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி பாக்ஸாக பண்ணிவிட்டு அதில் கார்டு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன ஹோல்ஸாக எடுத்துருவாங்க. ஓகேவா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 11 inches கொடுத்துருக்கேன். இது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக தான் போய் ஆகணும். அடுத்து கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 inches விட்டுருப்பேன். இதுதான் ஆஸ் யூஷுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டேப் ஆப்ஷன் போயிடுங்க. டேப் ஆப்ஷன் போயிட்டு அதே மாதிரி போயிட்டு மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து 11 inches. ஓகேவா? 11 inches கொடுத்துக்கோங்க. மறுபடியும் டேப் ஆப்ஷன் போயிட்டு இதுலேருந்து ஒரு 2 inches. ஓகேவா? கொடுத்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
எப்பயுமே ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போதும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் எரர் ஆகிட்டுனா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்டாங்கிள் ஆப்ஷன் எடுத்துகிட்டு, எல்லாத்துக்குமே இந்த ரெக்டாங்கிள் தான் எடுத்துகிட்டு இந்த கார்னர் டு அந்த கார்னர் கிளிக் பண்ணிட்டு வெளியில் ஒரு 1 இன்ச்சஸ் இல்லை 2 இன்ச்சஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து இது குரூப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இது குரூப் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிப்புளாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள், மூவ் கமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணி வெளில எடுத்திங்கன்னா க்ரியேட் ஆகிடும். தென் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நான் அந்த டேப் வச்சு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல போய்ட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? தென் அடுத்து எப்படின்னா இதே சேம் தான், அப்படியே நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் கமெண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்க. இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அடுத்த ஆப்ஜெக்ட்டு. ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி டேப் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, 2 இன்ச்சஸ்ஸு. ஏன்னா நான் விண்டோ இருக்கு இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இல்லைன்னா கூட நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் எப்படி பண்ணீங்களே அதே மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் புஷ் ஆப்ஷனை வச்சு, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணிவிட்டு புஷ் ஆப்ஷனை வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி மவுஸில் லெஃப்ட்டு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு கட் ஆகி வரும். அதே மாதிரி இங்கே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இது ஒரு கிளிக் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் புஷ் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதில் கிளிக் பண்ணி இந்த பேக் சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஓகேவா? சிம்பிள் தான் அது. இது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இது காப்பி பேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ சேம் சிமிலர் அதே மாதிரி இருக்கா? ஓகேவா? இது மட்டும் நீங்கள் சைஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த ஹரிசாண்டல்லையும். ஓகேவா? இது மேலே எப்படி வெர்டிக்கல் பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கே டைமென்ஷன் செக் பண்ணிக்கிட்டு அந்தந்த ஒர்க் முடிச்சோன்னா அந்த டேப் ஆப்ஷன் எல்லாமே எரேஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது. ஓகேவா? தென் அதே மாதிரி சேம் ஹரிசாண்டல் மேலேருந்து என்ன பண்ணுறோன்னா 11 இன்ச்சஸ், அதே மாதிரி 2 இன்ச்சஸ் கேப்பு. ரெக்டாங்கிள் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க, ஒரு கிளிக்கு. தென் அதுக்கப்புறமும் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, வெளியில் ஒரு 2 இன்ச்சஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணி மேக் குரூப் கொடுத்துட்டு அதே மாதிரி சேம் அதே தான் காப்பி பேஸ்ட் தான். அப்புறம் இதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா இதில் இந்த வெர்டிக்கல் போஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் அதே மாதிரி டைமென்ஷன் செக் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது 6 இன்ச்சஸ் கொடுத்துருப்பேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட போஸ்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே போயிட்டு டேப் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு 6 இன்ச்சஸ்ஸு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த போஸ்ட்டோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ நான் 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாமே அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே டேப் ஆப்ஷன் எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்டாங்கிள் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. புஷ் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதில் ரைஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அந்த லென்டல் லெவலில் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ சேம் சிமிலர் அதே மாதிரி தான் மேக் குரூப் கொடுத்துட்டு மூவ் ஆப்ஷன் வச்சுட்டு நீங்கள் ஒன்று அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மொத்தமாக எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கூட கொடுத்துக்கலாம். இல்லை ப்ளக்கின் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதே சேம் சிமிலர் தான். ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த லெவல் வந்து ரூஃப் லெவல்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போயிட்டு இந்த டேப் ஆப்ஷன் எடுத்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் ஹரிசாண்டலாக கிளிக் பண்ணி இதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்டாங்கிள் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே தான் நீங்கள் வெளில எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அது நீங்கள் வெளில எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே விண்டோலேருந்து நான் ஒரு 3 feet வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே எக்ஸ்ட்ரூஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் சைட்டில். ஓகேவா? ஸோ தென் அதுக்கப்புறம் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கோட சைஸ் தான். அது 3 inches இருக்கும். பிளாஸ்டர் பண்ணால் 4 or 5 inches வந்துடும். ஓகேவா? அதே சைஸ் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துட்டு நான் ஒரு இதில் அந்த பேட்டர்னை கொண்டு வந்துட்டேன். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அந்த வெர்டிக்கல் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை குரூப் பண்ணிடுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் டேப் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இங்கேருந்து 5 inches எல்லாமே அந்த பிரிக்கு நீங்கள் அதில் வந்து சிங்கிள் பிரிக்கை வச்சு பிளாஸ்டிங் பண்ணுவாங்களா சேம் அதே தான். ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக அந்த எட்ஜஸில் கொண்டே முடிச்சுட்டு தென் அதே மாதிரி நீங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த அளவுக்கு தான் அதில் டிசைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் சேம் சிமிலர் அதே மாதிரி தான். உங்களுக்கு இங்கே வந்து எவ்வளோ டைமென்ஷனில் ஸ்டெப்ஸ் வேணுமோ அதை போட்டு நீங்கள் வெளில எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க வேண்டியதா. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டெப்ஸ் வைக்கிற பார்த்தீங்கன்னா 5 inches இருக்கும். ஸோ நான் 5 inches கொடுத்துக்கிறேன். தென் அடுத்து ஒரு 5 inches. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜஸ்லேருந்து இந்த எட்ஜஸ்ஸு நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 inches கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து ஒரு 1 foot இருக்குமா? ஸோ ஒரு 1 foot கொடுத்துட்டு தென் மறுபடியும் இங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து 5 inches. ஓகேவா? ஸோ அந்த சிம்பிளாக அந்த ஸ்டெப்ஸும் க்ரியேட் ஆகிடும். ஸோ எல்லாமே ரெக்டாங்கிள் ப்ளஸ் புஷ் அண்ட் புல் ஆப்ஷனை வச்சு நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஸோ எப்படி ஒரு எலிவேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கலரிங்லாம் எப்படி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா?